ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்று என்டிடிவி, பீப்புள் பல்ஸ், ரிபப்ளிக், பிமார்க் நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளன. டைம்ஸ் நவ், CNN நிறுவனங்களின் கருத்து கணிப்புல அதிமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி விரிவாக தற்பொழுது பார்க்கலாம். புதுச்சேரியில 30 தொகுதிகள், கேரளத்துல 140 தொகுதிகள், அஸ்ஸாமுல 126 தொகுதிகள் ஆகியவற்றிற்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் நாள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. மேற்கு வங்கத்துல முதற்கட்டமாக 152 தொகுதிகள்ல ஏப்ரல் 23ஆம் நாளும், இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகள்ல இன்றும் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கு. இந்த தேர்தல்ல பதிவான வாக்குகள் மே 4ஆம் நாள் எண்ணப்பட்டு அன்றே முடிவு அறிவிக்கப்பட இருக்கு. தமிழ்நாட்டுல திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக ஆகியன ஓரணியாக போட்டியிட்டாங்க. இதே போல அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மற்றொரு அணியாக போட்டியிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்துதான் களம் கண்டது. இந்த கட்சி 117 தொகுதிகளையுமே பெண் வேட்பாளர்களை களம் இறக்குனாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்டாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில 4 முனை போட்டி நிலவியது. வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள்ல 84% வாக்குகள் பதிவாகியிருக்கு. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் நாள் எண்ணப்பட்டு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. இதனிடையே தேர்தலில் வாக்களித்து வெளியே வந்த வாக்காளர்களிடம் தனியார் நிறுவனங்கள் கருத்து கேட்டு அதனுடைய அடிப்படையில தங்களுடைய கருத்து கணிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. என்டிடிவி, பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புல பார்த்தோம் என்றால், தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைக்கும் என்று தெரிவித்திருக்காங்க. அதிமுக கூட்டணியில 65 முதல் 80 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 18லிருந்து 24 இடங்களை பிடிக்கும் என்றும், நாம் தமிழர் கட்சி 2 முதல் 6 இடங்களை பிடிக்கும் என்றும் தெரிவித்திருக்காங்க. அதே போல ரிபப்ளிக் டிவியின் பிமார்க் கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 125லிருந்து 145 தொகுதிகளை பிடித்து ஆட்சியை தக்க வைக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதிமுக 65லிருந்து 80 இடங்களை பிடிக்கும் என்றும், தமிழக வெற்றி கழகம் 16லிருந்து 26 இடங்களை பிடிக்கும் என்றும், நாம் தமிழர் கட்சி 1 முதல் 6 இடங்களை பெறும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. ரிபப்ளிக் டிவியின் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 122 முதல் 132 இடங்களை பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 87லிருந்து 110 இடங்களை பிடிக்கும் என்றும் தெரிவித்திருக்காங்க. அதே போல தமிழக வெற்றி கழகம் 10லிருந்து 12 இடங்களை பிடிக்கும் என்றும், நாம் தமிழர் கட்சி 6 இடங்களை பிடிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்காங்க. மிஷன் சாணக்கியா கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 145 முதல் 160 தொகுதிகளை பிடிக்கும் என்றும், அதிமுக கூட்டணி 50லிருந்து 65 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும், தமிழக வெற்றி கழகம் 13லிருந்து 18 இடங்களை பிடிக்கும் என்றும், நாம் தமிழர் கட்சி 5 முதல் 8 இடங்களை பெறும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புல பார்த்தோம் என்றால், திமுக கூட்டணி 75லிருந்து 95 தொகுதிகளை மட்டுமே பிடித்து ஆட்சியை இழக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதே போல அதிமுக கூட்டணியில 128லிருந்து 147 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 8லிருந்து 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் அப்படின்னும் தெரிவித்துள்ளது. அதே போல CNN வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புல பார்த்தோம் என்றால், திமுக அலையன்ஸ் 103லிருந்து 113 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல அதிமுக அலையன்ஸ் 114 முதல் 124 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்திருக்கு. அதே போல தமிழக வெற்றி கழகம் 4லிருந்து 10 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும் தெரிவித்துள்ளது.
ஜேவிசி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புல பார்த்தோம் என்றால் திமுக கூட்டணி 75 95 தொகுதிகள்ல வென்று ஆட்சியை இழக்கும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணி 128 முதல் 147 தொகுதிகள் வரை வென்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் 8 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தனியார் நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்பு பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.